ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு கேகேஎஸ் கான்டென்ட். இன்றைக்கி நம்ம கான்டென்ட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சூப்பராக பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், அது வழியாக கப்பலில் க்ரூட் ஆயில் தானேப்பா போகுது, அதை பற்றி நீ என்னப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் 13th செஞ்சுரியில் இருந்து ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா நீங்களாம் நம்புவீங்களா? அந்த 13th செஞ்சுரி ஹிஸ்ட்ரியில் அதுக்கு பேர் ஏன்ஷியன்ட் சில்க் ரூட் அப்படின்னு பேர் இருக்குது. அது போக இன்னைக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் இன்னொரு பேரும் அது சுமந்துட்டுருக்கு. அதுக்கு பேர் தான் மாடர்ன் டே எனர்ஜி ஜக்லர். இதை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 35 கிலோமீட்டர்ஸ், இந்த மேப்பை பாருங்கள், நான் நேவிகேட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இந்த 35 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்க்கு ஒரு குளோபல் எக்கானமி ஃப்ளோ அப்படி இருக்குங்க. யாருக்கு தான் ஆசை வராது? அவ்வளோ பேருக்கும் ஆசை வருது. அதனால தான் ஈரான் இந்த இடத்துல எல்லா கப்பலுக்கும் டோல் போடும்போது ரொம்ப செழிப்பமான நாடாக மாறுறாங்க. இதை பார்த்துட்ருக்க சில நாட்டுக்கு பிடிக்காதனால என்னென்னமோ கைகலப்பு நடந்துகிட்ருக்கு. இந்த பாலிட்டிக்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி, இந்த ப்ரெசண்ட் சினாரியோவை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம 13th செஞ்சுரியில் இருக்கோம், ஓகேங்களா? இந்த இடத்துல தான் சூப்பராக சொல்கிறாங்கங்க. அந்த காலத்தில் 13th செஞ்சுரியில் கிங்டம் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றவங்க இந்த இடத்த ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? இதை ஒரு ட்ராவலர், மார்க்கோ போலோ அப்படின்ற ஒரு ட்ராவலர், இவர் ஒரு வெனிஸ்காரர், ரொம்ப வெல்த்தி ஃபேமிலியில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா ஒரு பெரிய ட்ரேடர், அதாவது ரொம்ப பெரிய வணிகர். அவர் கூட இவர் நிறைய இடங்கள், இந்த மார்க்கோ போலோன்றவர் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஈவன் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய சில்க் ரூட் ஆஃப் சைனான்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த காலத்துலேயே அவர் ட்ராவல் பண்ணிட்டாரு. ஸோ இவரை பற்றி நிறையா சொல்லணுன்னா நிறையா இருக்குது. இவரை பற்றி ஒரு வீடியோ கேட்டிங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இவரை பற்றி சூப்பராக வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இவர் இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கும்போது இந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் பிளேஸ், அதாவது இந்த பிளேஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, எது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி will be the richest country to control the wealth of the east அப்படின்னு சொல்கிறார். அதாவது மிடில் ஈஸ்ட் நம்ம சொல்ல வரோம் இல்லையா, யார்? துபாய், குவைத், பஹ்ரைன், இவங்கெல்லாம் மிடில் ஈஸ்ட். ஸோ இந்த இடங்களுடைய வெல்த்தை இந்த கண்ட்ரி, இன்றைக்கி ஆளக்கூடிய ஈரான், தே ஆர் அபவுட் டு கண்ட்ரோல் இட் அப்படின்றது தான் பாயிண்ட்டாக வருது. இப்போது இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு தான் சண்டை போட்டுட்ருக்கு. இந்த இடம் எனக்கு வேணும், அந்த இடம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு இல்லையா, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ். இதனால தான் இது 13th செஞ்சுரியிலே மார்க்கோ போல சொல்லிட்டார். ஸோ இது ஆயில் அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது. அந்த காலத்தில் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சுன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து விளையக்கூடிய ஸ்பைசஸும், சைனாவிலேருந்து விளையக்கூடிய சில்க்கும், பர்ஷியாவிலேருந்து விளையக்கூடிய பேர்ல்ஸும் அந்த இடத்துல ஒரு கிடங்காக ஸ்டோர் பண்ணப்பட்டது. அங்கே ஒரு வேர் ஹவுஸாக இருந்ததுனால இது அந்த கப்பல் டிரான்ஸ்போர்ட்டை பார்த்துட்டு இதுதான் சூப்பர் அப்படின்ற அளவுக்கு அவர் அன்றைக்கி பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் சொல்லுவோம். ஒருவேளை ஈரான் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக இந்த மிடில் ஈஸ்டையும் கூடவே சேர்த்து வெஸ்ட்டையும் டெஃபினட்டாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்றதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு நான் சொன்னது தப்பாக தெரிஞ்சதுன்னா, ஆமாயா நீ சொன்னது தப்புன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ரைட்டாக தெரிஞ்சுன்னா, ஆமாயா நீ சொன்னது ரைட்டுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நம்ம இப்போ பார்த்துருவோமா? நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த காலம், அந்த 15th செஞ்சுரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலம் ரொம்ப சுவாரஸ்யமான காலங்க. ஏன்னா போர்ச்சுகீஸ் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்தையே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதனுடைய லேண்ட்மார்க்காக அந்த இடத்துல ஃபோர்ட் ஆஃப் அவர் லேடி ஆஃப் த கான்செப்ஷன் சொல்லி இருக்குது. இப்போவும் அங்கே இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ரூல் பண்ணும்போது அந்த போர்ச்சுகல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ஒருத்தர் அஃபன்சோ டி அல்புக்வர்க்யூ அப்படின்றவர் இந்த இடத்த பார்த்துட்டு, என்னடா கப்பல் சும்மா போயிட்டுருக்கு, யாரும் கலெக்ஷன் பண்ண மாட்டேறீங்க, டேக்ஸ் பண்ண மாட்டேறீங்க, டோலை கலெக்ட் பண்ணலை, அப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே அவருக்கு ஒரு பிஸ்னஸ் பிரெயின் உதிச்சிருக்கு.
அவர் என்ன பண்ணியிருக்காரு, சும்மா போன கப்பலை நிப்பாட்டணும் இல்லையா, அப்போ போடுறா ஒரு கேட்டை நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு குறுக்கால ஒரு கேட்டை போட்டாச்சு. அந்த இடத்த சீஸ் பண்ணி அவங்க ஒரு 100 வருஷத்துக்கு சாலிடாக சம்பாதிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காசை கொடுத்துட்டு கிராஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் அங்கங்கே என்னுடைய மிலிட்ரி பேஸை நிப்பாட்டி வச்சுருக்கேன், நிறைய பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே போகிறவன் வரவன்லாம் அந்த இடத்துல காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஸோ இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வரணும்ல. ஸோ 16th செஞ்சுரியில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பர்ஷியாவில் இருக்கக்கூடிய ஷா அப்பாஸ் அப்படின்றவர், சரிங்களா, பிரிட்டிஷ் கூட சேர்ந்து, அந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம் ஒரு காலத்தில், கூட சேர்ந்துக்கிட்டு இதை ரீக்ளைம் பண்ணுறாரு. இந்த இடத்த நம்ம ரூல் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணி 300 வருஷத்துக்கு இந்த இடத்த பிரிட்டிஷ் நேவல் ப்ரொடெக்ஷனோட ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்த. ஸோ இன்னொரு 300 வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, டோல் பண்ணிகிட்ருக்காங்க, கலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்த ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. எப்போது 15th செஞ்சுரியிலேருந்து. ஸோ இதுதான் சூப்பர் சுவாரஸ்யமான ஏரியா. இதுக்கு அடுத்த என்ன சுவாரஸ்யம் இருக்கிறத பார்த்துருவோம். வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த 19th செஞ்சுரியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுக்குதுங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, சில்க் ரூட் அப்படின்ற பேரை போய் இப்போ ஆயில் ரூட், அதாவது மாடர்ன் டே ஜக்லராக அது மாறுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்ஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, பெர்ஷியன்ஸுன்றது வேறு யாரும் இல்லைங்க, ஈரான்ஸ் தான். 1934 வரைக்கும் அவங்க பேர் வந்து பெர்ஷியன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க நேட்டிவே வந்து ஈரான்ஸ்ன்னு அவங்க பேர் அடாப்ட் பண்ணி 1935லேருந்து ஈரான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்த நாட்டில் ஆயிலை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச ஆயிலை சேல் அவுட் பண்ணணும் இல்லையா, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதை பணமாக்கும். அப்போ என்ன நடக்கணும், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக, அவங்களோட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பலை பயன்படுத்தி மிச்ச கண்ட்ரிக்கு ஆயில் அனுப்பணும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் என்ன பண்ணுது அவங்களுக்குன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் பேக்கேஜை கையில் கொடுக்குது. இந்த கப்பலில் நம்ம ஆயிலை வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கடந்து மிச்ச கண்ட்ரிக்கு சேல் பண்ணிடலாம். அவ்வளோ வளமாக இருக்குது அந்த ஆயில் கண்டென்ட் அந்த நாட்டில், எதில், இந்த ஈரானில். ஸோ ஒரு காலத்தில் லக்ஸரி, அதாவது மக்கள் ட்ராவல் பண்ண அந்த ஏரியாவில் சில அந்த ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் அந்த பேர்ல்ஸு, ஜுவல்ஸு, இதெல்லாம் வச்சு குட்ஸு ஏற்றிட்டு போன அந்த கப்பல் மேஜராக ஆயில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த இடம் யூஸ் ஆகுது. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து ஆயில் யூசேஜுக்கு உள்ளே வந்துருச்சு அது. ஸோ இந்த இடத்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட் ஆன் த பிளானட்டாக மாறிடுச்சு. ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் உருவாகக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு தான் அன்றைக்கெலாம் ஆரம்பிக்குது. எல்லா கண்ட்ரீஸ், அதாவது நம்மளுடைய ஏஷியனையும் நம்மளுடைய யூரோப்பியனும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட்டாக அது மாறுது ஆயில் வளத்துக்காக. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரி மிடில், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரிட்டிஷ் வந்து அதை வந்து டாக்ஸேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, பெர்ஷியன்ஸும் அதை பண்ணுறாங்க அந்த காலத்தில். அந்த 15th செஞ்சுரி 16th செஞ்சுரி அப்படி வரும்போது 17th செஞ்சுரியிலலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 20th செஞ்சுரி, மிட் ஆஃப் த 20th செஞ்சுரி வரும்போது பிரிட்டன்ஸ் வந்து அந்த இடத்த வேற்று இடமா மாற்றிட்டாங்க. அதாவது டாக்ஸேஷன் பண்ணாமல் அவங்க அதிலேருந்து விட்ரா பண்ணி அவங்க இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. இது ஒரு 50 வருஷமாக அந்த இடம் காலியாகவே இருக்குது. இது வரைக்கும் இந்த 19th செஞ்சுரியில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சுவாரஸ்யத்தை அடுத்த 20th செஞ்சுரியில் எப்படி இதை வந்து பணமாக மாற்றுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய 20th செஞ்சுரி, இங்கே ஜியோ பாலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஆயில் ஃபீல்ட்ஸு, ரிக்ஸு வச்சு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மிடில் ஈஸ்டில். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெர்ஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஈரான்ஸ், யாரெல்லாம் மறுபடியும் இந்த ஸ்ட்ரெயிட்டை கடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஆயில் டேங்கர்ஸு, லக்ஸரி ஷிப்ஸு, இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு நீ டேக்ஸை கொடுத்துருப்பா, எனக்கு வேறு ஒன்றும் வேணாம்,
ஒரு கப்பலுக்கு இவ்வளோன்னு சொல்லி எனக்கு கொடுத்துரு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இவங்க இந்த இடத்துல டேர்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் 1980s நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, ஈரானும் ஈராக்கும் இந்த கேட்டுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேட்டுக்கு சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து அந்த இடத்துல ஒரு நேவி பேஸை க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு பெரிய நேவி பேஸை அந்த இடத்துல க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேவி பேஸ் வந்து ஆப்ரேஷன் ப்ரேயிங் மேண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, மார்க்கோ போல சொன்னார் இல்லையா, இந்த இடத்த யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க ரிச்சஸ்ட் கண்ட்ரி மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டு எக்கனாமியை கையில் வச்சு ஆட்டக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட்டு தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ட்டு. அதற்காக அந்த நேரத்திலே ஒரு பெரிய பேஸை போட்டு உட்காந்துருக்காங்க யூஎஸ் ஆர்மிஸ். ஸோ இந்த 20th செஞ்சுரி முடிஞ்சதுக்கப்புறம் 21st செஞ்சுரிக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த 21st செஞ்சுரிக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் நம்ம கடந்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இன்றைக்கி கரண்ட் சினாரியோ பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. 70% டிராஃபிக் டவுன் ஆயிடுச்சு. எங்கே அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் போக்குவரத்து சுத்தமாக நின்றுச்சு. எதனால அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு யூஎஸ் வந்து அடி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஈரான் என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு சார்ந்தது அப்படின்னும் போது இல்லை அப்படி கிடையாது. இன்னும் இதை டெப்த்தாக போகணுன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சண்டைகளை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த இடத்துல இந்த கப்பல்கள் போகிறதுக்கு ஈரான் டாக்ஸ் போடுறது நிறையா கண்ட்ரீஸ்க்கு பிடிக்காதனால இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே மறுபடியும் சண்டைக்கு வராங்க. அந்த காலத்துலேயே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துக்கு தான் மேஜராக வேர்ல்டு வார் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வேர்ல்டு வார் 3 இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கு நிறையா சண்டைகள் நடந்து முடிஞ்சு இப்போ மறுபடியும் சண்டை ஆரம்பித்து அப்படியே ப்ரொலாங் ஆகிட்டே இருக்குது. இது ப்ரொலாங் ஆக தான் தெரியும் இது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்ட்டு. இந்த மார்க்கோ போலோ அந்த காலத்தில் சொல்லி வச்ச அந்த 13th செஞ்சுரி பதிவு இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரூன்னு சொல்லி நிறையா கண்ட்ரிஸ் ப்ரூவ் பண்ணி இப்போ ஈரான் வந்து இதை நான் கொடுக்க முடியாதுன்ற லெவலில் சண்டை போட்டுட்ருக்காங்க. சாரி. அதனால் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்றதை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணுமே தவிர்த்து இதுக்குண்டான சொல்யூஷனை நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம சொல்யூஷனும் சொல்ல முடியாததுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு ரெமடியல் மெஷராகவே தான் இருக்குமே தவிர்த்து இதுக்கு மறுபடியும் நிரந்தர தீர்வு இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த காலத்துலேயே. ஸோ டெஃபினட்டாக நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நான் இதுலேருந்து அழகான ஒரு கமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். என்கிட்ட இதை பற்றி நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நான் நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட். தேங்க்யூ ஸோ மச்.